தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். கோவில்களில் கொடிக்கம்பம் பார்த்திருப்பீர்கள். கொடிக்கம்பம் தான் நம் முதுகெலும்பு. மேலே 3 கொடி இருக்கும். அதன் அர்த்தம் என்னவென்றால், அந்த கொடிக்கம்பத்தை நம் முதுகெலும்பாக பாவித்து பாருங்கள். அந்த 3 கொடியில்தான் சுழுமுனை செல்லும் வாசல் உள்ளது. ஒன்று அண்ணாக்கு, இரண்டாவது புருவநெற்றி, மூன்றாவது சகசரம் உச்சி. முறையே பிரம்மவாசல் பிரம்மலோகம், சொர்க்கவாசல் விஷ்ணுலோகம், சிவவாசல் சிவலோகம், அதற்கு மேல் வெட்டவழி, அதற்கப்பால் பிரம்மம் பெருவழி. இந்த 3 வாசல்களில் ஏதோ ஒரு வாசல் திறந்தால் கூட நமக்கு முக்தி நிச்சயம். இந்த ரகசியங்கள் எல்லாம் எதிலும் குறிப்பிடவில்லை. ஆசிரியரின் அனுபவத்தால் அவருக்கு 3 வாசல் திறந்ததால் அதை கண்டு உங்களுக்கு உணர்த்துகிறோம். இதுவே பரமபதம். அழுகுனி சித்தர் கூறுகிறார், உச்சிக்கு கீழேயை ஊசிமுனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானு திரண்ட கச்சை வடம்புரிய கயலூர் பாதையிலே வச்சி மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசம் போனே அப்படிங்கிறார். உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே அங்கே இருக்கும் பாதையில் ஒரு பொருள் உள்ளது, அதை மறந்து மோசம் போனேன் என்று கூறுகிறார். கவனிங்கள், உச்சிக்கு கீழே ஊசிமுனை என்றால் அண்ணாக்கு, அண்ணாக்குக்கு மேலே மச்சிக்கு மேலேறி வானு, அந்த வழியில் இருக்கின்ற அந்த காற்றை நாம் சுவாசம் செய்யாமல் நாம் அதை மறந்து விட்டோம். அதேபோல் கொங்கண நாயரும் கூறுகிறார், உச்சிக்கு நேரே உண்ணாவுக்கு மேல் நிதம் வைத்த விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு வாழையடி, அவிழாமல் எரியுது வாழை பெண்ணே அப்படிங்கிறார். உச்சிக்கு நேர் உண்ணாவுக்கு மேல் நிதம், உச்சிக்கு நேர் உண்ணாக்கு, அது உண்ணாவுக்குன்னா மேல் நிதம்னா அந்த உச்சிக்கும் அந்த அண்ணாவுக்கும் உள்ளே அச்சுள்ள விளக்கு எரியுதடி, உள்ளே ஒரு ஜோதி எரிக்கிறது. அச்சுள்ள விளக்கு அவிழாமல் எரியுது, அவியாமல் எரியுதான் வாழைப்பெண்ணே. அவியலாமல் என்னது, ஜோதியாக இருக்கிறது என்று அர்த்தம். உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேலே உள்ள ஒளி உள்ளது, அதை நீங்கள் காண வேண்டும். உன்னை உனக்குள் தான் தேட வேண்டும். வெளியே எங்கும் உன்னை தேட முடியாது. உன்னை உனக்குள்ளே தானே தேட முடியும். உன்னை கொண்டு போய் பாம்பேயில் தேட முடியுமா? உன்னை மெட்ராஸில் தேட முடியுமா? அப்போ உனக்குள்ளே தானே உன்னை தேடணும். கடவுளை நீ தேட வேண்டியதில்லை, அது எல்லா இடத்துலையும் உள்ள ஒரு நிறைபொருள். பின் கடவுளை ஏன் உனக்குள் இருக்கிறது என்று தேடிக்கொண்டு இருக்கிறாய்? நீ தேட வேண்டியது கடவுளை அல்ல, உன்னை. அதுதான் உனக்குள் இருக்கிறது. உன்னை கண்டு அதற்கு உயிர் கொடுத்து அதை பிரம்மத்துடன் சேர்ப்பதுதான் உன் வேலை. அதைத்தான் மகான்கள் உன்னை தேடு, உன்னில் தேடு என்று குறிக்கிறார்கள். கடவுள் நமக்குள் இருக்கிறது என்று தவறாக நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்க வேண்டும். ஜீவாத்மாவின் பிறவி நிலையை ஒழித்து பிறவா நிலையாக அந்த ஒளி ரூபத்தை பிரம்மத்தோடு சேர்க்க வேண்டும். இதுதான் பிறப்பிருக்கும் நிலை. இறைவனை உன் மனதை ஒட்டுமொத்த சாரதியாக வைத்துக்கொள், அவன் வழிநடத்தி செல்வான். நீ உன் மனதை வழிநடத்தாதே, தவறான பாதைக்குத்தான் அது இட்டு செல்லும். நம்மிடம் உள்ள ஆத்மாதான் இறைவன் என்று நினைத்து நம்முள் இறைவன் இருக்கிறான் என்று நினைக்காதே. உன்னுள் இறைவன் இருந்தால் நீ ஏன் சாக வேண்டும்? கடலில் இருந்து அலை, மரத்தில் இருந்து நிழல், நெருப்பிலிருந்து சூடு, பரமாத்மாவில் இருந்து ஜீவாத்மா, இந்த ஒன்றிலிருந்து பிறந்த அலை, நிழல், சூடு, ஜீவாத்மா அதோடு ஐக்கியமாகிய பின் அது மறைந்துவிடும். கடல் அலைக்குள் சென்று விட்டால் கடலாகிவிடும். மரம் இல்லை என்றால் நிழல் மறைந்துவிடும். ஜீவாத்மா பரமாத்மாவிடம் ஐக்கியமாகிவிட்டால் ஜீவாத்மா மறைந்துவிடும். நெருப்பு நெருப்போடு மறைவது போல் இதை நீங்கள் கண்டு சிந்திக்க வேண்டும். சூரியனே நாயகராக இருக்கிறார். நவக்கிரகங்களில் சூரியனே ராஜா. தினமும் காலை சூரியனை 10 நிமிடம் கண்ணிமைக்காமல் கண்டு 2 கரம் நீட்டி வேண்டிய வேண்டும். அவரின் கதிர்களை உள் வாங்க வேண்டும். கிரகங்களில் எந்த பாதக செயலும் நம்மை தீண்டாது. ஏனெனில் ராஜாவை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ராஜாவாகிய சூரியனின் கதிர்கள் நம் உடலில் அதிகம் இருந்தால் நவக்கிரகங்களின் பாத செயல்கள் நம்மை அண்டாது. ராஜாவை யாரும் எதிர்க்க முடியாது. அதனால தான் நம் முன்னோர்கள் சூரிய நமஸ்காரம், சந்தியாவந்தனம் செய்ய சொன்னார்கள். மேலும் புருவப்பூட்டு திறக்க இது வழிவகை செய்யும். எலும்பு உறுதி பெறும். உடலுக்கு வேண்டிய அனைத்து சக்திகளும் கிடைக்கும். எலக்ட்ரான் சக்தி சூரியகலை, புரோட்டான் சக்தி சந்திரகலை, நியூட்ரான் சக்தி சுழுமுனை. எப்பொழுதும் சுழுமுனை இருப்பவர் தத்தாத்திரேயர் நந்தி. அதனால தான் நந்தியின் குறுக்கே செல்லக்கூடாது என்று கூறுவது. சுவாசத்தை சுவாசிக்காமல் பந்தனம் பண்ணுவதுதான் கும்பகம். காமத்தில் பிறந்தது இந்த தேகம். தேகத்திற்கு ஆன்மாவுக்கும் இடையே 3 முடிச்சுகள் உள்ளன. இந்த 3 முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டால் ஆன்மா விடுதலை பெறும். திருமணத்தின் போது அதற்காக தான் 3 முடிச்சு இடுகிறார்கள். இந்த 3 முடிச்சை அவிழ்த்து 2 பேரும் சேர்ந்து பாடுபடுவோம் என்று ஏற்படுத்தப்பட்ட சடங்குதான் இது. ஆனால் கருத்து வேறு விதமாக செல்லுவிட்டது. இறைவன் தன்னை பற்றிய ரகசியங்களை மகான்கள் மூலம் தெரியப்படுத்துவார். அவர்கள் நமக்கு நூல்கள் மூலம் தெரிவித்து நம்முடைய துன்பங்களுக்கு தீர்வு அளிப்பார்.
3 முடிச்சை அவிழ்த்து விட்டால் தேகம் தனியாக செயல்படும், ஒளி தேகம் தனியாக செயல்படும். 3 என்பது பல நிலைகளில் உள்ளது. இயலைசை நாடகம், ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, கோவில்களில் 3 முறை வலம் வருவது, தகனம் செய்யும்போது 3 முறை வலம் வருவது, இப்படி நிறைய செய்கைகள் 3 எனும் எண்ணிக்கையை காணலாம். தட்டுங்கள் வாசி காற்றை, அண்ணாக்கின் ஊடே ஊதி தட்டுங்கள், அங்கு தட்டினால் திறக்கப்படும் உங்கள் பரமபதம். இதைத்தான் இயேசு கூறினார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று. மனம் என்று தேகத்திற்கு ஆன்மாவுக்கு தொடர்பை ஏற்படுத்தும் ஒரு நிழல். தேகம் ஆன்மா பிரிந்து விட்டால் நிழல், மனம் மறந்துவிடும். சைவம் என்பது ஒளி உடல், அசைவம் என்பது மாமிச உடல். அசைவத்தை விட்டு சைவத்துக்கு வாருங்கள் என்றால் அசைவமான மாமிச உடலை விட்டுவிட்டு சைவமான மாமிசமற்ற ஒளி உடல் கிடைக்கும். இதுதான் சைவத்திற்கும் அசைவத்திற்கும் உள்ள வேறுபாடு. போலீஸ் வேலைக்கு செல்ல வேண்டுமென்றால் போலீஸ் பயிற்சி பெற வேண்டும். மிலிட்ரி வேலைக்கு செல்ல வேண்டுமென்றால் முதலில் பயிற்சி பெற வேண்டும். ஆசிரியர் வேலைக்கு செல்ல வேண்டுமென்றால் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும். அதுபோல் முக்தி அடைவதற்கும் யோக பயிற்சி மிக அவசியம். இதையெல்லாம் தெளிவுபடுத்தி வாழ வழி செய்யுங்கள். வாழ